இவ போய் அங்க இருந்துட்டு வந்திருக்கான்னா இவ மனசுல ஏதாவது திட்டம் இல்லாம இருந்திருக்கும். அவ்வளவும் சூதுமா உம்மனா முஞ்சி மாதிரி இருந்துகிட்டு என்ன வனையா இருக்குது. இத பாரு, ஒரு விஷயத்த நல்லா ஞாபகத்துல வச்சுக்க. ஏதோ அம்மா நான் கத்துறேன் போறேன், அதனால நான் உனக்கு வேண்டாத மாதிரி தான் தெரியும். ஆனா நான் உங்ககிட்ட ஒன்னும் புதுசா சொந்தம் கொண்டாட வரலையே. இத பாரு, நான் எப்பவுமே தப்பானவன்ற மாதிரியே பார்க்காத. எதுவா இருந்தாலும் நல்லா யோசனை பண்ணி நிதானமா முடிவெடு, அதுக்கப்புறம் இஷ்டம். அக்கா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்கக்கா. அம்மா சொல்றதுலயே ஒரு நியாயம் இருக்கு. எல்லாரும் உங்களை ஏமாத்துறாங்களோன்னு எனக்கு தோணுதுக்கா. நீ கொஞ்சம் தனியா யோசிச்சு பாருக்கா. பாசம் வைக்க வேண்டியதுதான், அதுக்காக வேஷம் போடுறவங்க கிட்ட பாசம் வச்சு என்னக்கா பண்றது? அம்மா சொல்ற மாதிரி நாங்களும் உங்களுக்கு யாரோ மாதிரி தான்க்கா. உன்கிட்ட பேசுற உரிமை கூட எனக்கு இருக்கான்னு தெரியல, ஆனா சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேங்க்கா. வயசு மீறி பேசியிருந்தாலோ இல்ல அளவுக்கு மீறி பேசியிருந்தாலோ என்ன மன்னிச்சிருக்கா. எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டியா? இவ புத்திசாலி பொண்ணு, நாம இவ நல்லதுக்கு தான் சொல்றோன்றத புரிஞ்சுப்பா. வா, அடுப்படியில நிறைய வேலை இருக்குது, அதை போய் பாப்போம். வா. ஏண்டி உனக்கு காயெல்லாம் நறுக்கி வைக்க சொன்ன, வச்சியா நீ? போ போ போ. என்னங்க, உங்களுக்கு ஏதாவது காஃபி கொண்டு வரட்டுமா? இல்ல, அதெல்லாம் வேணாம். பால் ஏதாச்சும் கொண்டு வரட்டுமா? இல்ல, அதான் வேணான்றேன்ல. ஓ, இப்பெல்லாம் உங்களுக்கு வெளியில டீ காஃபி சாப்பிட தான் பிடிச்சிருக்குல்ல? ஆனந்தி, வேணாம் விடு. நானே அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளில வந்துட்டு இருக்கேன். சரி சரி, அதெல்லாம் விடுங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும். அதுக்கு தான் நீங்க எப்போ வருவீங்கன்னு காத்துட்டு இருந்தேன். சொல்லு. இல்ல, உமா இங்க வந்திருந்தா. பாவங்க, அவ ஆளே மாறி போயிட்டா. கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றோம், சில பொண்ணுங்க வாழ்க்கை எப்படி பாழா போயிடுது இல்ல? என்னால நம்பவே முடியலங்க. அவ நிலைமை என்னால பார்க்க கூட முடியல. நில குலைஞ்சு போச்சு தெரியுமா எனக்கு. என்னமோ உங்க அம்மா கண்ணை மூடிட்டாங்க, இல்லைன்னா அவங்க பெத்த வயிறு எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? பாவங்க, அந்த பொண்ணு கையில செலவுக்கு கூட காசும் இல்ல. ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருப்பா போல. ஏன் அவ உங்ககிட்ட சொன்னாளா? என்னங்க, இதெல்லாம் யாராச்சும் சொல்லணுமா என்ன? அவ வந்த நிலைமையும் இருந்த நிலைமையும் பார்த்து நானே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் போனா போதுன்னு கொஞ்சம் பணம் கொடுத்து அமிச்சேன். என்னங்க அப்படி பாக்குறீங்க? ஏன் நான் கொடுக்க கூடாதா? உங்களை கேட்டுதான் கொடுக்கணுமா என்ன அந்த பணத்தை? ஏதோ உங்க ரத்தம், உங்க உடன்பிறப்பு, அது மனசு வாடும்னு நினைச்சுதான், உங்க மனசு கலங்கி போகும்னு நினைச்சுதான் நான் எடுத்து கொடுத்தேன். உனக்கு என்ன என்னைக்கும் இல்லாம உமா மேல இவ்வளவு அக்கறை திடீர்னு? உனக்கு தான் அவளை கண்டாலே ஆகாதே. ஏங்க, நான் எப்பங்க உங்ககிட்ட அப்படி சொன்னேன்? அந்த பொண்ணு உங்க வீட்டு பொண்ணு. அங்க இருக்கும்போது மீனாட்சிக்கு சப்போர்ட் பண்ணி ஏதோ ஜால்ரா போட்டுச்சு. அப்பெல்லாம் அவன் மேல எனக்கு கோவம் இருந்துச்சுதான். இப்போ அந்த பொண்ணு பாவம் யாருமே இல்லைன்னு வந்து நிக்குது. இப்ப நாம தானே அவளுக்கு ஏதாச்சும் பண்ணணும். இதுல நாம என்ன பண்ண முடியும்? என்னது, நாம என்ன பண்ண முடியுமா? உங்க அண்ணன் இத்தனை நாள் அமைதியா இருந்தாங்க, இப்போ அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு. அதான் ஆட்டம் ஆடுறாங்க. இப்போ ஒரு குழந்தையும் கையில வந்தாச்சு. எங்க அந்த வீட்டுல எல்லாத்தையும் அடிச்சு விரட்டியாச்சு. பானு அக்கா ஆட்டத்திலே கிடையாது. வைஜெயந்தி ஆளை விடுற சாமின்னு கிளம்பி போயாச்சு. ஏன் பொழப்பு? வாழ்க்கையே பஞ்சாயத்தா இருக்கு. அப்பவோ இப்போன்னு இருக்கு. என்ன பாக்குறீங்க? நாளைக்கே நீங்க என்ன விரட்டி விட்டுட்டா நான் எங்க போறது? இங்க பாருங்க, நானும் ஒரு பொண்ணுதான். பிறந்த வீட்டுல ஒரு பொண்ணு கையேந்தி நிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கும் தெரியுங்க.
உங்க அண்ணன் ராஜேந்திரன் இனிமே எதுவும் பண்ண மாட்டாரு. ஏன்னா அவர் குழந்தைய உங்க அண்ணிக்கு தத்து கொடுத்துட்டாரு. எப்படி சுத்தினாலும் காசு அவங்களுக்கு தான் வரப்போகுது. இந்த வளர்மதி ஊமை வேலை செஞ்சுட்டு வீட்டோட கிளம்பி போயிட்டா. சண்முகண்ண எதுவும் வேணான்னு அவர் பாட்டுக்கு ஒதுங்கி போயிருவாரு. இல்லைன்னா அடிச்சு உதப்பாரு. நியாயமா மட்டும் அந்த மனுஷன் பேச மாட்டாரே. இப்பத்திக்கு நீங்க மட்டும்தான் இங்கேக்கும் அங்கேக்கும் சரியா பேசுறவரு. இல்ல ஆனந்தி, இதெல்லாம் சரியா இருக்குமான்னு அதான் உமா புருஷன் அங்கதானே இருக்காரு. ஏங்க, அவ இவ்வளவு தூரம் வந்து பேசிட்டு போறான்னா என்ன அர்த்தம்? அவ புருஷன் சரியா இருந்தா அவ இதெல்லாம் சரி கட்டியிருக்க மாட்டாளா? ஆனா ஒண்ணுங்க, அவளுக்கு பங்கு கேட்டு நீங்க அந்த வீட்டுக்கு போறீங்களோ இல்லையோ, அவகிட்ட போய் நான் அவகிட்ட பணம் கொடுத்த விஷயத்தெல்லாம் தயவு செஞ்சு கேட்டுட்டு இருக்காதீங்க. அது கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமா இருக்கும். அவ மேல இறக்கப்பட்டு தான் நான் இதெல்லாம் செஞ்சேன். சரிங்க, குழந்தை அழுவான், நான் போய் பால் காய்ச்சுறேன். வளர்மதி நில்லு. என்ன நடக்குதுங்க? உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு வர, நீ பாட்டுக்கு போற, என்னவோ அங்க இருக்க அப்புறம் இங்க இருக்க. என்ன பார்த்த உடனே ஓடி ஒளியிற. நீ என்ன பண்றேன்னு எனக்கு புரியல வளர்மதி. உன் புருஷன் பேச மாட்டேங்கிறாரு, நீயும் எதையும் பேச மாட்டேங்கிற. எதுக்கு எங்களை வேண்டாத ஆளுங்க மாதிரி பாக்குறீங்க? இப்போ உங்களுக்கு என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்? இப்போ உங்களுக்கு என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்? இங்க பாரு, கோர்ட்டுக்கு போக வேண்டான்னு சொன்னோம், ஆனா நீ போன. சரி, கோர்ட்ல என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு எதுவுமே எங்களுக்கு தெரியாது. சரி, உன் புருஷனை வெளியில கொண்டு வரதுக்கு நாங்க எந்த முயற்சியும் எடுக்கலன்னு நீ நினைச்சாலும் சரி, இல்ல அது உண்மையா இருந்தாலும் சரி, அதுக்காக நாங்க என்னமோ கொலை குத்தம் பண்ணிட்ட மாதிரி ஏன் 2 பேரும் இப்படி நடந்துக்கிறீங்க? உன்னை சம்பந்தம் பேசும்போது நீங்க என் கூட பிறக்காத அக்கா மாதிரி, உங்களுக்காக நான் என் உயிரையே கொடுப்பேன்னு பேசினேன். ஆனா இன்னைக்கு முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறீ வளர்மதி. ஆமாங்க, என் வாழ்க்கை நீங்க போட்ட பிச்சைன்னு கூட சொல்லியிருக்கேன். நீங்களே பிச்சை போடுவீங்க, அப்புறம் அது நீங்களே எடுத்துப்பீங்க. அதானே உங்க பொழப்பே. எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரியே கொடுத்துட்டு அப்புறம் நீங்களே எல்லாத்தையும் எடுத்துப்பீங்க. இப்போ உங்களுக்கு என்ன பேசணும்? நான் தான் யாருமே வேணான்னு ஒதுங்கி தானே இருக்கேன். நான் எங்க போனா என்ன பண்ணா என்ன? உங்களுக்கு எல்லாம் தெரியணும். எதுவும் தெரியலன்னா உங்களுக்கு தலையை வெடிச்சிடும்ல. உங்களுக்கு எல்லாம் உங்க கண்ட்ரோல்லயே இருக்கணுங்க. அதை மீறி போகும்போது உங்களால தாங்கிக்க முடியலல்ல. ஆமா, இந்த வீட்டுக்கு வந்த எல்லாரையும் உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டீங்க. போகாதுமா அம்மா. ஆமா, ஆரம்பத்துல நீங்க பண்றதெல்லாம் நல்லது பண்ற மாதிரி தான் இருக்கு. போக போக தானே தெரியுது எல்லாமே உங்க சுயநலத்துக்கு பண்றீங்கன்னு. என்ன வளர்மதி, நீ எதை மனசுல வச்சுக்கிட்டு பேசுறன்னு எனக்கு தெரியல. உன் புருஷனுக்கு ஒன்னாலதான் ஜாமீன் கிடைச்சதுன்னு சொல்ற. இருந்துட்டு போட்டோம், என் புருஷன் அதுக்கு கஷ்டப்படலன்னே வச்சுக்குவோம். எப்படி அவர் வந்துட்டாருல வெளியில, அதுதானே நம்ம எல்லாருக்கும் வேணும். ஆமாங்க, என் புருஷனுக்கு என்னாலதான் ஜாமீன் கிடைச்சது. அது கோர்ட்ல உள்ள எல்லாருக்கும் தெரியும். நான் ஜட்ஜு கிட்ட காலில் விழுந்து கதறலனா என் புருஷன் இந்நேரத்துக்கு வெளியே வந்திருக்க முடியாது. எங்க பிரச்சனையை நாங்க தானே தீர்த்துக்கணும். வேற யாரு வருவா? இங்க பார் வளர்மதி, இப்ப கூட எதனால நீ இந்த மாதிரி பேசுறன்னு எனக்கு தெரியல.
எதுவா இருந்தாலும் தெளிவா பேசு, நேரடியா சொல்லு. சரி, நான் என்ன தப்பு பண்ணேன்? இல்ல என் புருஷன் தான் என்ன தப்பு பண்ணாரு? இந்த குடும்பத்துக்காக அவர் உழைச்சு கொட்டினாரு, அது தப்பா? இல்ல அவர் தம்பிங்க தான் உலகம் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு, அது தப்பா? எல்லார் மேலயும் பாசத்தை வச்சு ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து பார்த்து செஞ்சோமே, அது தப்பா? எங்களுக்காக யார் இருந்தாங்க? ஒரே ஒரு உயிர் அம்மா இருந்தாங்க. இப்ப அவங்களும் போயாச்சு. உனக்கு தெரியுமா, இந்த குடும்பத்துக்காக நாங்க பட்ட கஷ்டங்கள், வேதனைகள், பிரச்சனைகள், தவிப்புகள் எல்லாம் எல்லாத்தையும் ஒவ்வொரு நாளும் சமாளிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். என்னைக்காவது எதையாவது உன்கிட்ட நாங்க காமிச்சிருக்கோமா? ஆனந்தி கஷ்டப்பட்டுட்டு இருந்தா, அவளை இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்தோம். வந்ததுக்கு அப்புறம் அவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டா. அடுத்து இப்ப நாங்க ஒன்ன கொண்டு வந்தோம். வேற என்ன தப்பு பண்ணிட்டோம் நாங்க? இந்த பாருங்க, சும்மா எப்ப பாரு நீங்க தான் தாங்குறீங்க கதையெல்லாம் விடாதீங்க. ஏதோ பெரிய சுமதாங்கி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நாங்களும் இந்த குடும்பத்துக்கு எல்லாம் பண்ணுவோங்க. அப்புறம் யார் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த குடும்பத்தோட சக்கரம் ஓடும். எல்லாத்தையும் உங்களுக்கு சாதகமா பண்ணிட்டு, எல்லாத்தையும் உங்க தலையில நீங்களே இழுத்து போட்டுட்டு, அதை நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு இருந்தா நான் நம்பிட்டு இருக்கணுமா? நிறுத்து. என்ன சாணி உருண்டிய சவுத்துல அடிச்ச மாதிரி மூஞ்சிய வச்சுன்னு கிடக்குற? என்ன ஓவரா பேசின்னு கிடக்குற? பேசுற நாக்கு இழுத்து வச்சு அறுத்துட்டு வேண்டி. என்ன என் பொண்ணுக்கு பேசுறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சு கிடக்குறியா? ஏய், வீட்டுல ஒரு பானை சோத்துக்கு நாதி கிடையாது, வெறும் கைய வீசிக்கின்னு வந்துட்ட. உன்ன மாதிரி பொண்ணை கொண்டு வந்து இந்த வீட்டுல வச்சா இல்ல, இவள சொல்லணும், இவள செருப்பால் அடிக்கணும். நான் கஷ்டப்படுறேன் இந்த குடும்பத்துக்காக, கொஞ்சம் கூட நன்றி இல்லாம நடந்துக்கிற. சே, நான் கூட ஏதோ பாவம் என்னமோ மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு இருக்கிறத பார்த்ததும் பாவம் இது அப்பாவி பொண்ணுன்னு அன்னைக்கு நீ துணி காய போடும்போது கூட மாட வந்து ஒத்தாசை பண்ண. இந்த நீளத்துக்கு நீளுது வாயி. ஏண்டி, நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்த அன்னைக்கு நீ கட்டிட்டு வந்தியே, அதுவே உனக்கு சொந்த சாலையா? என் பொண்ணு தானடி உனக்கு அந்த புடவைய கொடுத்தா? ஓஹோ, பண்ணதெல்லாம் போய் உங்க அம்மாட்ட சொல்லியாச்சா? வாய முடு, அவெல்லாம் ஒண்ணும் என்கிட்ட சொல்லல. அவ இருக்கிற வீட்டுல எது நடந்தாலும் என்கிட்ட ஒன்னும் சொல்ல மாட்டா. அப்படி ஒரு தங்கம் அவ. எனக்கு தெரியாம போயிடுமா இந்த வீட்டுல நடக்கிற விஷயம் என்னன்னு? வக்கத்த கழுதைக்கு வாய் நீண்டுன்னு கிடக்குது. இந்த பாரு, வாயில 32 பல்லு இருக்காது, கையில இருக்கும், ஜாக்கிரதை. இந்த தலையாட்டுற வேலை எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரே குத்திடுவேன், ஜாக்கிரதை. நிறுத்துங்க. வந்துட்டாரு குள்ள கப்பூர். என்ன நடக்குதுங்க? இல்லைங்க, நான் பாட்டு சிவனேன்னு தாங்க இருந்தேன். எங்க போனா, எதுக்கு போனா, என்ன பண்ற அப்படின்னு எப்ப பாரு குறுக்கு விசாரணை பண்ணிட்டே இருக்காங்க. உங்க அண்ணி கேட்டா கூட பரவாயில்ல, இவங்க யாருங்க என்ன பத்தி கேவலமா பேசுறதுக்கு? யார் என்ன வேணாலும் பேசட்டும், நீ யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, புரியுதா? ஏன்பா, எனக்கு எதுவும் சொல்ல வேணாம்ப்பா. உங்களை இத்தனை காலமா தாங்குன்னு புள்ள மாதிரி வச்சுட்டு தாங்கனால உன் அண்ணி இவளுக்கு கூட பதில் சொல்ல மாட்டியா? எல்லாருக்கும் சேர்த்து தான் சொன்னது. ஐயோ மீனாட்சி, மூஞ்சி முகரையும் பாரு. அக்கா என்னாச்சுக்கா? அக்கா ஒண்ணு இல்லம்மா, ரொம்ப கேரா. என்னாச்சுக்கா? போ, சீக்கிரம் தண்ணியில சக்கரை போட்டு எடுத்துட்டு வா, போ. என்னடா, சீ, அவங்க கிடக்குறாங்கடா, அவங்க பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. எல்லாருக்கும் சேர்த்து தான் சொன்னது.
படுத்துக்கம்மா, ஏன் எந்திரிச்சிட்ட? மடி, நீ படுத்துக்க, நான் தைலம் தேய்ச்சி விடுறேன். வேண்டாம். எதுக்குமா இதெல்லாம் நீங்க பண்றீங்க? ஏம்மா, நான் பண்ணக்கூடாதா? நான் உன் அம்மா தானம்மா. வா படுத்துக்க, நான் தைலம் தடவி விடுறேன். இல்லம்மா, வேண்டாம். ஏம்மா, நான் உனக்கு எதுவும் பண்ணக்கூடாதா? நான் உன்னை பெத்தவடி. படுத்துக்க வா. இல்ல, வேண்டாம். ஏம்மா, ஏ? நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேம்மா. இதே அறையில என் மாமியார் கூட பல முறை நான் சந்தோஷமா பேசியிருக்கேன். அவங்க மடியில படுத்திருக்கேன். எனக்கு என்னமோ அவங்க என் கூட நெருக்கமா இருந்தாங்க. ஆனா நீங்க என்ன பெத்த தாய், பக்கத்துல உட்கார்றீங்க. எனக்கு ஏதோ தயக்கமோ கூச்சமோ ஏதோ ஒண்ணு தடையா இருக்குமா? நீங்க பெத்தீங்க, அதுக்கப்புறம் வளர்றப்போ எனக்கு ஒரு அம்மாவோட பாசம் சரியா கிடைச்சதுன்னு நீங்க சொல்வீங்களா? 10 மாசம் சுமந்தப்போ கஷ்டப்பட்டு தான் பெத்தீங்க. ஆனா எந்த உணர்வு அப்ப குழந்தைக்கு தெரிஞ்சிருக்காது. யார் நம்ம அம்மா, நமக்காக என்ன பண்றாங்கன்னு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஆனா விவரம் தெரியும் போதுதான் எனக்கு எதுவுமே கிடைக்கலையேம்மா. வாஸ்தவம்தாம்மா, நான் உனக்கு எதுவுமே பண்ணல. பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் உனக்கு எனக்கு உள்ள தூரம் இருந்துகிட்டு தாம்மா இருக்கு. அப்படியே பழகி போயிடுச்சுமா. என் குணம் அப்படி. இந்த சித்ரா, கவிதா இவங்க கிட்ட கூட எப்ப பாரு எரிஞ்சு விழுவேன், கத்துவேன், திட்டுவேன். ஏன் இப்படி இருக்கேன்னு கூட எனக்கு சில நேரம் தோணும். ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருக்காரு என் புருஷன். அவருக்கு எல்லாமே நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா அவரை திட்டிக்கிட்டு வார்த்தைகளால கொட்டிக்கிட்டு அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் அப்படியே என் உடம்புல ஊறி போயிடுச்சுமா. மாத்திக்க முடியல. நான் சத்தியமா சொல்றேன் மீனாட்சி, உன் மேல எனக்கு வந்து கோவம் என்ன தெரியுமா? உன் அப்பா சாகறதுக்கு முன்னாடி சொத்து எல்லாத்தையும் உன் பேர்ல எழுதி வச்சுட்டு செத்துட்டாரு. நான் அந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு பேசலம்மா. அந்த மனுஷனுக்கு கட்டின பொண்டாட்டி மேல நம்பிக்கை இல்லாம போயிடுச்சுங்கிற ஒரே ஒரு வருத்தம் தான். எழுதி வச்ச மனுஷன் உயிரோட இருந்திருந்தான்னா அந்த கோவத்தெல்லாம் நான் அவர்கிட்ட காமிச்சிருப்பேன், உங்ககிட்ட காமிச்சிருக்க மாட்டேன். அவர் போய் சேர்ந்துட்டாரு. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லா கோவத்தையும் உங்ககிட்ட காமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எங்களுக்கு வறுமை, கஷ்டம். 2 பொண்ணுங்களை வளர்த்து ஆளாக்குறதுக்குள்ள நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமாமா? அப்போ என்ன அறியாமலேயே இருக்கிறவங்கள பார்க்கும்போது ஒரு கோபம், ஒரு ஆத்திரம், ஒரு பொறாமை. அந்த கோபம் தான் உன் மேலேயும் வந்துருச்சு. நாமெல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது நீ மட்டும் நிம்மதியா வாழறீங்கிற ஒரு கோவம் தாம்மா என்ன அப்படி எல்லாம் பேச வச்சிடுச்சு. இது பாரு மீனாட்சி, நான் கத்துவேன், திட்டுவேன், சாப விடுவேன், எல்லாம் செய்வேனே தவிர ஆனா மனசுக்குள்ள எதுவுமே எனக்கு வச்சுக்க தெரியாதும்மா. எல்லாத்தையும் வெளிப்படையா கொட்டி தீர்த்துடுவேன். ஆனா உன் வீட்டுக்கு வந்திருக்கிறாளுங்களே இந்த ஆனந்தி, இந்த வளர்மதி, அவளுங்க மாதிரி எல்லாம் எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுட்டு சூழ்ச்சி பண்ண எனக்கு தெரியாதும்மா.
வெளியேந்து என்ன நினைக்கிறேன்னு அதை அப்படியே கொட்டி தீத்துருவேன், அவ்வளவுதான். ஆனா ஒண்ணுமா, நீ நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, உன்னை நினைச்சு மனசுக்குள்ளேயே எத்தனை நாள் அழுதுருக்க தெரியுமா? மனசுக்குள்ளேயே அழுதுருக்க. நம்ம பெத்த பொண்ணு தானே, ஏன் அந்த பொண்ணு மீனாட்சிக்கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கிறோன்னு சொல்லி மனசுக்குள்ளேயே அழுவேம்மா. ஆனா இந்த விஷயத்த இப்ப சொன்னு வச்சுக்கிய, நீ நம்ப மாட்ட. என்ன பண்றது, என் தலைவிதி அதெல்லாம். இது பாரு மீனாட்சி, இப்ப நீ என்ன இந்த வீட்டுல வச்சிருந்தீன்னா ஏதோ ஒரு மூலையில கிடப்ப. வீட்டுல விரட்டி விட்டுன்னு வச்சுக்க, பிளாட்ஃபாரத்துல ஏதோ ஒரு மூலையில கிடப்ப, அவ்வளவுதான். தலைவிதி கஷ்டப்படணும்னு இருக்கு. நான் கத்துனாலும் சத்தம் போட்டாலும் யார் மதிக்க போறா? மடி, எனக்கு ஒரே ஒரு ஆசைமா, நான் வாழறது கொஞ்ச காலமா இருந்தாலும் உனக்கு கொடுக்காத அந்த அம்மா சுகத்தை அள்ளி அள்ளி கொடுக்கணுமா? என்ன அம்மாவை ஏத்துப்பியா? இல்ல என் பாசத்தை ஏத்துப்பியா? தேற்றாமல் தெய்வங்கள் கலையே, செடி மீது புயல் காற்று தொடும்போது இசை பார்த்து வரும் என்று அதை பார்த்து சிலர் எதிர்நோக்கினார். இந்த வாழ்க்கை தெருக்கூத்து, இந்த வேஷங்கள் பார்த்து பெருமூச்சு விடும்போது அடடா இவளின் வலியும் சுகமோ